Nimati Property Management. Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. குறிப்பா நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அண்ணாமலைக்கு தூது சொல்லுகிறது தமிழக காவல்துறைன்னு சொல்றீங்க. ஹீரோக்கரசில IAS IPS அதிகாரிகள் பல பேரு இந்த ஆட்சிக்கு ஊறு விளைவிக்கிற அதே நேரத்தில் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பதவிகளே ஒரு வெங்காயம் உரிக்க ஒண்ணு இல்லன்னு பெரியார் சொன்ன மாதிரி இது ஒரு வெங்காயங்கிறாரு அவரு. நீ தானே அதை விட்டு அந்த பதவி விட்டு இந்த ஒரு பதவிக்கு வந்த ஒரு எஃப்ஐஆர் இந்த மாதிரி சென்சிட்டிவா ஆனிச்சுன்னா அந்த எஃப்ஐஆர் யார் கையில ஃபர்ஸ்ட் போகுதுங்களா? இவங்களுக்கு ஆப்படிக்க ரெடியா இருக்கவங்க முதல்ல அதை கைப்பற்றுவான். அப்போ நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னால் அதுக்கு ஒரு வருத்தமாகுது, திமுக எதிர்ப்பு பேசுறா வருத்தமாகுது. எங்களுக்கு எரியிற கொல்லி நல்ல கொல்லி எந்த கொல்லி எய்ம்ஸ் கட்டி முடிக்கலையே அதுக்கு எப்போ அடிச்சுவீங்க? ஜிஎஸ்டி அதிகமாக போடுறாங்களா அப்போ அதுக்கு எப்போ அடிச்சுவீங்க? வரி அதிகமாக போடுறாங்களே அதுக்கு எப்போ அடிச்சுவீங்க? பள்ளிக்கூடத்து நிதியை கொடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்களா அதுக்கு எப்போ அடிப்பீங்க? இதெல்லாம் சௌகര്യം அடிப்பீங்களா? மிச்சம் இப்போ செருப்பு போடாமல் இல்லை, அடுத்தது எதுவுமே போடாமல் தான் போகிற மாதிரி இருக்கும். இவரு அவங்க கட்சிக்குள்ள 1000 பிரச்சனை. ஏன்னா இந்த பிரச்சனை இந்த பதவிகளோட அடிச்சிருந்த வெங்காய பதவின்னு நான் உங்களுக்கு உழைச்சதுக்கு என் பதவியை விட்டுட்டு வந்து நிற்கிறேன்னு சவுக்கால அடிச்சுக்கிறாரு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச விட முடியல. அண்ணாமலையுடைய அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. உங்களுக்கு அனுபவம் பற்றாக்குறை இருக்குது என்பதை நீங்க பேசுற பேச்சு சொல்லுது, உங்க நடவடிக்கை சொல்லுது. இன்னும் சொல்ல போனா எத்தனை பெரியார் இருந்தாலும் திருத்த முடியாது. நீ செருப்பு இல்லாம போ, இல்ல ஜட்டி இல்லாம போ, எப்படியாவது போக. ஆனா சாமி இங்க அம்மனைக்குட்டியே அழிஞ்சிடறாங்க, இங்க நாங்க ஒத்துக்க மாட்டோம், அப்படியே போயிடுங்க. உங்களுக்கு வடக்கு தானே நல்லா இருக்குது. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தில் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினராக விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் குடந்தையரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையில மிக பிரபலமான பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழகத்து வளாகத்திற்கு உள்ளாகவே ஒரு மாணவிக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கிறது. சம்பவத்தின் நீட்சியாக முதல் தகவல் அறிக்கை கசிய விடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு சென்னை காவல் ஆணையர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் போராட்டமும் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? அதன் பிறகு அதுக்குள்ள நடக்கிற சம்பவங்களுக்கு போகலாம். முதல்ல இது ஒரு வன்மையாக மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய கண்டனத்துக்குரிய ஒரு சம்பவம். இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இப்போ அங்கொன்று இங்கொன்றுமா தொடர்ந்து நடக்கிறது நம்முடைய தமிழ் பண்பாட்டிற்கு இந்த மண்ணுக்கு ஏற்புடையதல்ல. அப்படி ஒரு இதே கிடையாது நம்மள்கிட்ட. இந்த கும்பல் வன்முறை, பாலியல் கும்பல் பலாத்காரம் செய்து பண்ணுறது, ஒருத்தரை தாண்டி 2 பேருக்கு மேலே போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அருவருப்பாக பார்க்குற ஒரு சமூகம். இங்கே இந்த மாதிரி அதுவும் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு படிக்கிற மாணவிக்கு இப்படி நடந்திருக்கிற போது பெற்றோர்களுக்கு பெரும் அச்சத்தை உருவாக்கியிருக்கு, படிக்கிற மாணவர்களுக்கு பெரும் அச்சத்தை உருவாக்கி இருக்குது. இந்த நாடு எங்கே போயிட்டுருக்குன்ற ஒரு கேள்வி எழுப்புது. அப்போ ரவுடிகளுக்கு இந்த சட்டமும் ஒழுங்கும் சரியாக இல்லாமல் அவங்க துளிர் விட்டு அலைவதற்கு வாய்ப்பாக இருக்குதா அப்படின்ற கேள்வி எழுது. எதையோ காவல்துறை அடக்கி ஒடுக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி குற்ற பின்னணி உள்ளவர்களை கண்காணிப்பதும் அவர்களை பற்றின விவரம் கிட்டத்தட்ட அவர் 20 வழக்கு மேலே மேலே சொல்லப்பட்டிருக்குது. 5 வழக்கில் கன்விஷன் ஆயிருக்கு, அதான் சொல்கிறாங்க. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு நபர் இதே மாதிரி குற்றச்சாட்டுக்கு ஒருத்தர் ஆளாயிருக்காரு. அப்போ இது மாதிரி குற்றச்சாட்டு ஆளான ஒருத்தர் மீது தொடர்ந்து கண்காணிப்போ அல்லது வேறு என்ன இந்த காவல்துறை செஞ்சுச்சுன்றது ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுது. அந்த நிர்வாகம் இப்போதான் பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியத்துக்கு கையெழுத்து வாங்குறதுக்கு இவரு கணக்கான பட்டம் கொடுத்துட்டு முடிச்சாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டீங்க. ஒரு தடவை தான் ஒரு சூடு பண்ணணும், சும்மா சூடுபட்டா அதுக்கு வேற பொருள். அப்போ ஒரு நிர்வாகம் என்ன செய்யணும்? அதை ஒழுங்குபடுத்தணும். இப்போ எய்ம்ஸில் அப்படி தான் நடந்துச்சு. அப்போ ஒரு தடவை தான் ஒரு பாடம், 93 குழந்தைங்க இறக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் ஜன்னல் இப்படி இருக்கணும், வாசல் இப்படி இருக்கணும், இவ்வளோ உயரத்தில் கட்டடம் இருக்கணும், எரியிற பொருள் ஆஸ்பரா சீட்டு இதெல்லாம் போடக்கூடாது, கீத்து போட்டெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வர்றது மாதிரி வெஸ்ட் பெங்காலில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி நடந்தது. இப்படி பல சம்பவங்களை ஒட்டி நீ ஒரு முடிவுக்கு வரணும் அரசு. ஆனால் அப்போ கால் குள்ளு கத்துறதோட சரி, அந்த நேரத்தில் ஒரு விவாதமாக மாற்றிட்டு அப்புறம் திரும்ப அடுத்த விவாதத்துக்கு போயிட்டு இதை விட்டுறாங்க. அதை முதல்ல அந்த மனநிலையில் முதல்ல மாற்றணும். அதுக்கு நிர்வாகம் பொறுப்பெடுக்கும். அங்கே இவ்வளோ பெரிய நிர்வாகம் கொஞ்சம் இருக்கிற பல்கலைக்கழகத்திலே
முதன்மையான தென் மாநிலங்களிலே முதன்மையான ஒரு பல்கலைக்கழகம். அப்படி இருக்கிற அது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் இந்த பிரச்சனை அப்படின்றப்ப இது வந்து பெரிய ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. நிர்வாகம் அங்கே ஆசிரியர்களுக்கு வெறும் பாடம் சொல்லி தரது மட்டும்தான் இல்லை. ஆசிரியர்னா எல்லா மற்ற புற சம்பந்தமான அனைத்தையும் பராமரிக்க வேண்டிய அந்த நிர்வாகத்திற்கு இருக்குது. அதேமாதிரி அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சத்தை உறுதிப்படுத்துவதற்கு காவல்துறையும் வந்து உறுதிப்படுத்தணும். இதுதான் நான் இப்போதைக்கு பார்க்குறேன். இது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்படி ஒரு பாதுகாப்பற்ற நிலைக்கு இந்த தலைமுறை தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற போது ஒரு மன வலியோடு நான் இதை வந்து பதிவு செய்கிறேன். இந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆனிச்சுட்டீங்க, இது மாதிரிலாம் பண்ணால் எப்படி புகார் கொடுப்பாங்க? இது ஏற்படுத்தும் தாக்கம் என்னவா இருக்கும்? ஆமாம், இப்போ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க, இப்படி இந்த வழக்கு இதே மாதிரி இந்த வழக்கிலேயே மேற்கொண்டு யாராவது இதுக்கு முன்னாடி ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆமாம் எனக்கு இப்படி நடந்துச்சு, என்னுடைய எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்படாமல் என்னுடைய குடும்பம், என்னுடைய கூட பிறந்த சகோதரிக்கோ கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கோ அல்லது என்னுடைய தாய் தந்தையருக்கோ என் குடும்பத்துக்கோ, ஏன்னா சமூகத்தில் இங்கே வந்து சாதிய மனநிலை என்பது வந்து புற சமூக அழுத்தத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அப்போ நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறதை விட சமூகம் தான் முடிவெடுக்குது. அப்போ அந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை கட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய தனி மனித அந்த பிரைவேசி அதை வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு உத்தரவாதம் இருந்தால் மட்டும்தான் வந்து புகார் கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் குற்றம் பெருகிட்டே இருக்கும், தண்டனை வாங்கி தர முடியாது. அப்போ குற்றத்தை வந்து மறைச்சிட்டு போகக்கூடிய சூழல் வரும். இது 12 காலமாக நடந்துட்டு இருக்கு. அதுல இருந்தா இப்போ மெல்ல வரும். அந்த 20ஆம் நூற்றாண்டு தான் நாம குறைஞ்சபட்சம் இந்த மனித உரிமை அப்படின்ற செயற்பாட்டு பேச தொடங்கிய பிறகு, பெண் அடிமைத்தனத்தை ஒழித்து பெண் உரிமை என்று பேச தொடங்கிய பிறகு, குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும்னு பேச தொடங்கிய பிறகு, பட்டியல் சமூக மக்களை எப்படி வந்து பாதுகாக்கணும்னு அவங்களுக்காக எப்படி வாதாடணும் போராடணும் பேச தொடங்கிய பிறகுதான் நாம இவ்வளவும் வந்திருக்கோம். அதுக்கு வந்து எல்லாரும், நீங்களும் பொறுப்பு, நானும் பொறுப்பு, நீதிமன்றம் பொறுப்பு, பெற்றவங்களும் பொறுப்பு, ஒவ்வொருத்தரும் பொறுப்பாக இருக்கிறோம். என்னை சுற்றி எது நடக்கிறதோ அதற்கு நான் தான் பொறுப்பு என்று எவன் நினைக்கிறானோ அவன் தான் சிறந்த மனிதனாக இருக்க முடியும், அவன் தான் சிறந்த நாட்டுப்பற்றுள்ளவனாக இருக்க முடியும், சமூகப்பற்றுள்ள அக்கறை உள்ளவனாக இருக்க முடியும். அப்போ என்னை சுற்றி நடக்கிற எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்க மாட்டேன் அப்படின்னு கண்டும் காணாமல் போனால் அது என்னுடைய துறை கிடையாது, அது எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு போனால் இந்த மாதிரி விளைவுகளை உருவாக்கும். அப்போ எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. காவல்துறைக்கு இருக்குது, அந்த நிர்வாகத்துக்கு இருக்குது, அரசுக்கு இருக்குது. அப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அரசுக்கு தானே இருக்கு. இப்போ நீங்கள் அரசை கடந்து போயிட முடியுமா? அப்போ அரசுக்கு தான் முழு பொறுப்பு இருக்கு. இப்போ அரசு தான் பதில் சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, திராவிட மாடல் அரசு, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கு என்பதை நான் மெத்த பணிவன் போடு சுட்டி காட்ட கடமைப்பட்டு. கமிஷனர் 2 ரீசன் சொல்றாரு. ஒன்று, பதிவேற்றம் செய்யப்படும் போது அது வந்து லாக் ஆகணும், ஆனா அது லாக் ஆகிறதுக்கு நேரம் எடுத்தது காரணமா யாராவது பண்ணிருக்கலாம். இல்லங்க, இதெல்லாம் லாக் ஆகுது கம்ப்ளைண்ட்டுக்கு நான் ஒரு காப்பி கொடுத்தோம், அவங்க கூட லீக் அவுட் பண்ணிருக்கலாம். மானிட்டர் பண்றதுக்கு ஒரு ஏசி இருக்கிறாரு, அவருக்கு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு அப்படின்னு நான் என்ன சொல்றேன், நீங்க பாதிக்கப்பட்டவருக்கு எஃப்ஐஆர் கொடுக்கணும். ஆமா, காப்பி கொடுக்கணும்ல, பாதிக்கப்பட்டவர் கொடுக்கணும், கோர்ட்டுக்கு அனுப்பணும், கோர்ட்ல இருந்து லீக் ஆகும். ஓகே, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகணும். எந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட அந்த சரகம் எந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோட இருக்குதோ, அதான் ரிமாண்ட் பண்ற இடத்துல இருப்பாங்க, முதல் வழக்கை விசாரிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க, அவங்க அந்த நீதிமன்றத்துக்கு போகும். அது நான் பெயிலபிள் செக்ஷனா இருந்துச்சுன்னா அது மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு பிடிஜேக்கு போகும். இவ்வளவு கனெக்டிவிட்டா இருக்குது. இது ஒரு நீதித்துறையிலும் இருக்குது. சரி, அடுத்தது பாதிக்கப்பட்டவருக்கு நீங்க என்ன நான் கொடுத்தது எழுதியிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சு விரும்பணும். நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா நான் சொன்னதுதான் நீங்க எழுதியிருக்கீங்களான்னு நான் தெரிஞ்சு விரும்புறதுக்கு எனக்கு ஒரு காப்பி தரணும். அப்ப என் வழியாகவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது, நான் மிக அச்சப்படுகிற ஒரு செய்தி, காவல்துறையில கருப்பாடுகள் நிறைய இருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை. ஆமா, எங்க தமிழ்நாடு காவல்துறை நேரடியாக முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு காவல்துறை. முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஆமா, எங்க கட்டுப்பாட்டில் இருக்குன்னா, திராவிட மாடல் அரசுன்னா, திமுக அரசுன்னா, இடஒதுக்கீட்டு கேட்டு ஒருத்தன் போராட்டம் நடத்தினான். அவனுடைய கருத்தை அனுமதி கேட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன சங்கடம்? அவன் மயக்க போட்டு பேசினாதானே. என்ன அனுமதி கொடுக்கல உங்களுக்கு? தலித் கிறிஸ்தவருக்கு ஒரு 3.5% அதிகாரி திமுக கொடுத்துருக்கு. கலைஞர் ஆட்சி காலத்துல 3.5% இஸ்லாமியருக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு 3.5 கொடுத்தாங்க. அதன் பிறகுதான் SC-Aன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து 2009 கொண்டு வராங்க. 2007 கொடுத்தாங்க. அதை கிறிஸ்தவர்கள் போய் சரண்டர் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்க. இல்ல அதை எங்களுக்கு கொடுங்கன்னு தலித் கிறிஸ்தவர்கள் வந்து எங்களுக்கு கொடுங்க, நாங்க பாதிக்கப்படுறோம் அப்படின்னு அதை வேணும்னு ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அந்த அனுமதி மறுக்கப்படுது. அது எப்படி? அது அப்ப காவல்துறை வந்து யார் கையில் இருக்குன்னு இந்த கேள்வி நான் கேட்போம் இல்லையா? எனாம் நிலம் குறித்து விவசாயிகள் ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க வள்ளுவர் கோட்டத்தில்.
அவங்க 1 மாசம் முடிய அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனா நீங்க மறுக்கிறீங்க. பேசினா தானங்க உங்க அரசுக்கு நல்லது பேசுறாங்களா கெட்டது பேசுறாங்களா, அவங்க கோரிக்கை வைக்கிறாங்களா இல்ல கண்டனம் தெரிவிக்கிறாங்களா, என்ன செய்யறாங்க நோட்பாடு வைக்க முடியும். நீ நடத்தவே கூடாதுன்னு வச்சுட்டா அப்ப காவல்துறை நிறைய முறை போராட்டம் பண்ணிருக்கீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஒண்ணும் இல்லைங்க, சின்ன மருது பெரிய மருது நிகழ்ச்சி மருது சகோதரர்கள் 4 வருஷமா அனுமதி தரல. மருது சகோதரர்கள் அப்புறம் நீங்க அப்புறம் எதுக்கு விளம்பரம் கொடுக்குறீங்க? ஹிந்து பேப்பர்ல இருந்து தினமலர்ல இருந்து எல்லா பத்திரிகையிலும் முழு பக்கம் விளம்பரம் கொடுக்குறீங்களா? ஆமா. அதுக்கு எவ்வளவு தொகை செலவு பண்றீங்க? சின்ன மருதுகளுக்கு அரசு சார்பா செலவு பண்றீங்களா? எதுக்கு செலவு பண்றீங்க? நினைவை போற்றணும். அப்ப நினைவை நானும் தானங்க போட்டுறேன். அது அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள், மாவீரர்கள், மன்னர்கள் அப்படின்னு நானும் சொல்றேன்ல. ஏங்க அரசு கொண்டாடலாம் நாங்க கொண்டாடக்கூடாதா? அரசு நீங்க எது கொண்டாடுறீங்க? நானும் அந்த எண்ணத்தோடு ஒட்டி இருக்கணும் தானே கொண்டாடுறீங்க. ஆமா, அதை நான் பின்பற்றணும் தானே சொல்றீங்க, அதான வழிகாட்டுறீங்க. அப்ப நான் நடத்தக்கூடாதுன்னா அண்ணன் KM ஷரீப், திருமுருகன் காந்தி 4 வருஷமா அவங்க முயற்சி பண்ணி நடத்தல. ஒரு தடவை நீதிமன்றத்தில் போய் வந்து உத்தரவு வாங்கணும். என்ன சொன்னாங்கன்னா திருமுருகன் காந்தியால பேசக்கூடாது. என்ன காரணம்? எதுக்காக பேசக்கூடாது? நீதிபதியா சொல்றாரு. அதுல வேற யாரும் பேசக்கூடாது. பாய்க்கும் அவங்க அவங்க அந்த மருது சோழர்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் பாய் என்ன சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடலையா? பாய்ங்க வந்து பேசக்கூடாது என்ன இருக்கு? என்ன இருக்குது? என்ன ஏன் இந்துக்களுக்காக பாய் பேசக்கூடாது? அல்ல பாய்களுக்காக இந்துக்கள் பேசக்கூடாதா? இவங்க 2 பேருக்காக கிறிஸ்தவ பேசக்கூடாதா? இது என்னங்க இது? கருத்து சுதந்திரம் 25 ஆர்டிகல்ல 25ல எல்லாருக்கும் தானே கொடுத்துருக்கு. பாய்க்கு உண்டு, இந்துக்களுக்கு உண்டு, பாய் கிடையாது இருக்கா? இல்ல கிறிஸ்தவர்கள் கிடையாது இருக்குதா? என்ன இது 4 வருஷமா தடை பண்ணா நீதிபதி. அது வந்து பழனி பாபாவுடைய சீடர்ல ஒரு KM ஷரீப் அவர் வச்சு செஞ்சார் சூப்பரா. நீதிமன்றத்தில் என்ன பண்ணாங்க, திருமுருகன் காந்தி கலந்து கூடாதுன்னு போட்டு கலந்துனா யார் யார் கலந்துக்கணும் நோட்பேட் போட்டு அனுப்பணும், கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும், என்ன பேசுறீங்கன்னு வீடியோ எடுத்து கொடுக்கணும்னு பண்ணாங்க. இது மீட்டிங் ஆரம்பிக்கிறப்ப திருமுருகன் காந்தி ஒன்று இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்து இல்லை நீதிமன்றத்தில் திருமுருகன் காந்தி பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு. எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசணுன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன எங்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திருமுருகன் காந்தி பேசுவார்னு அறிவிச்சுட்டு இவர் கட்சியில் இன்னைக்கு சேர்ந்துட்டாரு. அவர் இந்த பொறுப்பு நாங்கள் அறிவிச்சிருக்கோம் பேசுவார்னு பேசி முடிச்ச பிறகு, திருமுருகன் பேசி முடிச்ச பிறகு நான் இந்த கட்சியின் வந்து சேர்ந்தேன், இப்போ நான் அந்த கட்சி விட்டு விளைகிறேன்ட்டு பேசி முடிச்சு விட்டு வெளில வந்துட்டாங்க. பழனி பாபா அப்படிதான். நீங்கள் வந்து 150 பேருக்கு மேலே யாரையும் வச்சு பேசக்கூடாது, ஆட்களுக்கு மேடை போட்டு பேசக்கூடாது, மேடை போட்டு மக்கள் தானே பேசக்கூடாதுன்னு மாட்டை கொண்டு வந்து கட்டிட்டு மாட்டுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாரு. ஓ ஆமா, 10 மாட்டை கொண்டு வந்து கட்டிட்டு மாட்டுக்கு நான் பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லல, மனுஷால் தானே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு பேசியிருக்கேன், மனுஷாலாம் புரிஞ்சுக்கிட்டு முடிச்சுட்டு போனாரு. இப்போ அவருடைய சீடர் அவர் எப்படி செய்வாரு? எதுக்காக சொல்றேன்னா, சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருந்தவர்களுக்கு அரசு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து மாலை அணிவித்து விளம்பரம் கொடுத்து, விளம்பரத்தில் உங்களுக்கு கட்டிங் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க துறை பத்தி உங்களுக்கு தான் தெரியும், அதில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பக்கம் கொடுத்தீங்கன்னா இப்ப 20 லட்சம் 30 லட்சம் இருக்கிறாங்க. 30 லட்சம் 26 லட்சம் கொடுக்குறாங்க. 30 லட்சம்னா நீங்க வந்து 30% என்ன ஆச்சுங்க? 9-10 லட்சம் ரூபாய் அதிலே வந்துருச்சு. இதுதான் நடக்குது. அப்ப நான் அது நீங்க அது உங்க சமாச்சாரம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு விளம்பரம், அப்ப மற்ற எல்லா பத்திரிகைக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்தா எவ்வளவு விளம்பரம், எவ்வளவு தொகை செலவு பண்ணி செலவு பண்ணி அரசு ஒரு நிகழ்ச்சி நடத்துது. ஏன் சொந்த காசுல நான் ஒரு மைக்கு போட்டு மேடை போட்டு நான் அனுமதி வாங்கி நடத்துறதுக்கு நான் நடத்தக்கூடாது? இது என்ன நாடா? இது என்னது? இது நாடா என்னது? ஒன்றும் இல்லைங்க. சென்னைக்குள்ள நீங்க ஒரு நூல் வெளியீட்டோகளாவுக்கு வந்து ஒரு அரங்கம் வாங்கிடுவீங்களா? முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். போய் அந்த சரக காவல் நிலையத்தில் போய் நீங்க எழுதி கொடுத்து அவரு ஜேசிக்கு அனுப்பி ஜேசி ஒப்புதல் பிறகுதான் நீங்க ஹாலில் போய் அவங்க ஒரு கடிதம் கொடுப்பாங்க. நீங்க காமராஜர் அரங்கத்தை நீங்க புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். காமராஜர் அரங்கம் யாருது? இந்தியாவுடைய எதிர்கட்சியோடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு MP இருக்காங்க, MLA இருக்காங்க. அந்த அரங்கத்தை போய் நீங்க புக் பண்ணிட்டீங்களா? நீங்க முதல்ல எடுத்தோடனே சொல்லுவாங்க, நீங்க கட்ட வேண்டிய தொகையை மூலம் கட்டின பிறகு அவங்க ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அந்த சீட்டை எடுத்துட்டு போய் காவல் நிலையத்தில் கொடுத்து ஒப்புதல் வாங்கி ஜேசி ஆஃபீஸுக்கு எடுத்துட்டு போய் ஜேசிட்ட ஒப்புதல் வாங்க வந்து அரங்கம் எடுத்துறாங்க. அரங்கம் போலீஸோடதா இல்ல காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமானதா? இது கருத்துரிமையா? மண்டபம் ஓனருக்காக முடிவு பண்ணும். நீங்க யார் முடிவு பண்ணும்? என்ன டைட்டில் நடத்தணும், யார் நடத்தணும், நீங்க உங்க என்ன பாதுகாப்பு கொடுக்கணும், எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு மண்டபத்தில் எந்த நிகழ்ச்சி பார்த்தா நீ அதுக்கு தான் உளவுத்துறை வச்சிருக்கீங்க. 50 பேர் கிளம்புறானா, 500 பேர் கிளம்புறானா, 5000 பேர் கிளம்புறாங்க. இப்போ அங்கே வந்து என்ன ஆகும் ஏதாகும்னு பார்த்து அதுக்கு தகுந்த ஏற்பாடை நீங்க பண்ணணும். நீங்க அதே விட்டு நடத்தவே கூடாதுன்னு சொன்னா எந்த மண்டபமும் நடத்த முடியாது சென்னைக்குள்ள. எந்த கருத்தரங்குன்னு போட்டு நடத்த முடியாது, அரசியல் கட்சின்னு போட்டால் நடக்க முடியாது, இயக்கம்னு போட்டால் நடத்த முடியாது. அது எங்களை மாதிரி இயக்கம்லாம் வாய்ப்பே கிடையாது.
நீ யாருன்னு கேட்பான், விடுதலை தமிழ் புலிகளா? தமிழ் புலிகளா? அவ்வளோதான். மே 17 இயக்கமா? அவ்வளோதான். இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. இது யார் தடுக்கணும், யார் பராமரிக்கணும்? கருத்து சுதந்திரம் இல்லைன்னா ஒரு ஆட்சி வந்து தோத்துட்டு இருக்குங்க. நீ 2 கோடி வழக்கறிஞர் போட்டிருக்காங்க பிறகு ஹெல்மெட் இல்லைன்னு பிடிச்சி 2 கோடி பேர் ஓட்டு போட வந்தீங்களா? இந்த ஊடகத்துலேயே நான் வந்து முதல்வருக்கும் ஃபைன் கட்டியே மக்கள்லாம் வந்து ஓட்டு போடான்னீங்களா? உங்கள் ஆட்சியை மெல்ல அடி அறுத்துக்கிட்டு இருக்காங்க, அடி சாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரு? போலீஸை வச்சு. நான் எதுக்காக சொல்றேன்னா, உங்கள்கிட்ட இருக்க போலீஸ் வழியாக தான் லீக் ஆயிருக்கும் நான் சொல்றேன். இந்த போலீஸ் வந்து பாஜகவுக்கு ஆதரவா, அண்ணாமலைக்கு ஆதரவா, அண்ணாமலைக்கு தூது சொல்ற, அண்ணாமலைக்கு உளவு பார்க்கிற, அண்ணாமலைக்கு உடந்தையா இருக்கிற, அண்ணாமலைக்கு வந்து எல்லா விதத்திலையும் துணையா நிற்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. அதாங்க அதாங்க பிரச்சனை. எதை போல கேளுங்க. எங்களை இந்த நசுக்குறீங்களே, இது எப்படி முடிஞ்சு உங்களால் இது வரைக்கும் விசாரிச்சு முடிவு எடுக்க முடியும்? ஏன்னு வச்சுங்களேன், அவங்கள அந்த வாயை பற்றிட்டு இப்படி உட்காந்துருப்பீங்க. இல்லை, இன்னைக்கு நீதிமன்றம், சென்னை நீதிமன்றம் தாமாக முன் வந்து சூமூட்டா அந்த கேஸ் எடுத்துருக்காங்க. நீங்க எல்லாம் பதில் சொல்லணும். நீதிமன்றத்தை மதிக்கிறேன், ஆனா ஒரு வழக்க நீதிமன்றம் எடுத்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்பெல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இருக்கிற கடைசி நீதி பரிபாலனங்களில் நீதிமன்றம் படிக்கிட்டு தான் எச்சமிச்ச சொச்சத்தில் நம்பி இருக்கக்கூடிய ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ அதுவே எங்களுக்கு இல்லைன்ற அளவுக்கு வந்துருச்சு. அது பெரியார் அழகே சொல்கிறான், அன்றைக்கி நாம் போராடி பெற்ற உரிமைகள் அனைத்தும் நீதிமன்றத்தின் வழியாக எதிரிகள் அதை வந்து வளைப்பாங்க அப்படின்னு அதுக்கான சூழலை வந்து உருவாயிடுச்சு. அதனால் நான் வந்து நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணுறேன்னா விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் கிடையாது. நீதிமன்றம் வந்து நியாயமான தீர்ப்புகளை முன்வைக்கவில்லை. அப்படி இருந்தால் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி குஜராத்தில் போய் இப்படி பேசுவாரா? பிஹெச்பியில் போய் பேசுவாரா? இது எப்படி எடுத்துக்கீங்க? ஒரு நீதிபதி போய் பிள்ளையாருக்கு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வீட்டுக்கு மோடி வந்து பிள்ளையார் மணியாற்றுங்களா? இது ஏற்க முடியுமா? ஒரு நீதிபதி, ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியும் பிரதமரும் சந்திக்கிறது மிக முக்கியமான சமாச்சாரமாக இருந்தால், நாடு பதட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் முக்கியமான சமாச்சாரம் நேரில் சந்திக்கணும். அவ்வளோ அதுக்கு முடிவு பண்ணிட்டு தான் பண்ணணும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மணியாற்ற அளவுக்கு நீங்கள் போயிடுச்சுல, அப்புறம் எப்படி நீதிமன்றத்தில் நீதி பரிபாலனங்களை தீர்ப்பு எதிர்பார்க்க முடியும்? ஓகே, நீங்க அந்த விஷயத்த சொல்றீங்க. குறிப்பா நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அண்ணாமலைக்கு தூது சொல்லுகிறது தமிழக காவல்துறைன்னு சொல்றீங்க. பியூரோக்ரசில IAS IPS அதிகாரிகள் பல பேர் இந்த ஆட்சிக்கு ஊறு விளைவிக்கிற, அதே நேரத்தில் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அதிகாரிகளை மூல கண்டறிந்து இவங்க கட்டுக்குள்ள வைக்கலன்னா இவங்க ஆட்சியை நிலை நீடிக்க முடியாது. 200 சீட்டுக்கு வரல, 20 சீட்டு வரதே கஷ்டமா போடும். நான் எழுதி வச்சுங்க. அந்த அளவுக்கா? ஆமாங்க, எழுதி வச்சுங்க. அண்ணாமலை இன்னைக்கு சாட்டையால் அடிச்சுக்கிறது, செருப்படாம போறேன் அப்படின்னு சொல்றது, இந்த ஆட்சியை கவிழ்க்காம போறேன் பத்தி தமிழ்நாட்டில் பேச வேண்டிய சூழல் உருவாக்கி வச்சிருக்கு. நேற்று அவர் பேட்டி பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, நான் இந்த வெங்காய போஸ்ட்ல இல்லன்னா யாரு அவர் பதவிகளே ஒரு வெங்காயம் உரிக்க ஒண்ணு இல்லன்னு பெரியார் சொன்ன மாதிரி இது ஒரு வெங்காயங்கிறாரு அவரு. நீ தானே அதை விட்டு அந்த பதவி விட்டு இருந்த ஒரு பதவி வந்த, நீ தானே வந்த, உன்னை மக்களா கூப்பிட்டுச்சு, நீ தானே வந்த. இல்ல, அவர் கோபத்துல பேசுற மாதிரி எடுத்துக்க கூடாது தோழர். அவர் வந்து இந்த மாதிரி FIR லீக் பண்றீங்களே, பிரைவேட் விஷயத்தை வெளியில போடுறீங்களேன்னு அவர் தமிழக காவல்துறையை காரி துப்புறாரு. அவர் அந்த இதுல என்ன கேக்குறேன், நான் அதை கண்டிக்கிறேங்க. நான் நீங்க கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். அதுக்கு முதலமைச்சர் பொறுப்பு, கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு, காவல்துறை விசில இருந்து அந்த நிர்வாக பொறுப்பு, காவல்துறை பொறுப்பு. நான் அதை மறுக்கல. இப்போ எங்க இருந்தது போடுச்சுன்னு விசாரிங்கன்னு சொல்லி நீங்க BNS வந்துருச்சு, அது வந்து சடனா போயிட்டு லாக் ஆகலன்னா இது என்னது? ஒரு FIRன்றது வந்து எங்கெங்கெல்லாம் முதல்ல போகுன்றது முதல்ல இவங்க அதை பத்தி பேசவே ஒழுங்கா பேசல. கமிஷனர் பேசுறப்பே சொன்னோம், இல்லைங்க ஜுடிஷியலுக்கும் போவோம், பார்ட்டிக்கு ஒன்று கொடுக்கணும், பார்ட்டியோட வழக்கறிஞர் வந்து ஆஜராகி கேட்டால் அவருக்கு ஒன்று கொடுக்கணும். இது வந்து நாங்கள் நீதி எங்களுக்குள்ள வச்சிருப்பாங்க. உளவுத்துறை வந்து இதை யாரு முதல்ல தெரியுங்களா உங்களுக்கு? நான் இப்போ ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. ஒரு FIR இந்த மாதிரி சென்சிட்டிவா ஆனிச்சுன்னா அந்த FIR யார் கையில் ஃபர்ஸ்ட் போகுதுங்களா? சொல்லுங்க. உளவுத்துறையா? எந்த உளவுத்துறை? இவங்களுக்கு ஆப்படிக்க ரெடியா இருக்க வந்தாங்க, முதல்ல அதை கைப்பற்றுவான். அண்ணாமலைக்கு எப்படி போகணும்? அண்ணாமலைக்கு இந்த கேள்வி கேட்கறதுல முதல்ல யார் எடுப்பான்னா, சென்ட்ரல் பியூரோக்ரசிக்கு வந்து தேவையான உளவுத்துறை தான் முதல்ல எடுப்பான். ரா பிரிவு CBIலேருந்து, ஏன்னா வழக்கு திரும்ப கண்ணோட்டாயி நம்மகிட்ட என்ன வேணாலும் நம்மகிட்ட வரும்னு சொல்லிட்டு முதல்ல மோப்ப முடிச்சு போய் அதை கைப்பற்றுறது அவங்க தான். அதோட டேட்டாவை எல்லாத்தையும் அவங்க தான் வச்சிருப்பான். இல்லைன்னு சொல்லுங்க. இதே யாரும் பேசலங்க, ஏன்னா அவங்க பேச முடியாது, அங்க எதிர்த்து பேச முடியாது. நீங்க உங்களை எண்ணிட்டு தான் பேசுவாங்க, வேற யார்ட்டையும் பேச மாட்டாங்க. பத்திரிகையாளர் எவ்வளவு மதிப்பு குறைவா கமிஷன் நடத்தினா தெரியுங்களா? நேற்று உளவியெல்லாம் பார்த்தோம். இங்க யாரும் சத்தம் போட்டு பேச, என்ன சின்ன பிள்ளைய குச்சி வச்சுக்கிட்டு உட்காரு, எந்திரி, முட்டி போடா, பெஞ்சில் ஏறுன்னு அப்படியே பத்திரிகையாளர். எனக்கு பத்திரிகை மேல வருத்தமா இருக்குங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. நேற்று அவர் சொல்றாரு, லைவ்ல போயிட்டு இருக்குங்க, இங்க யாரும் சத்தம் போடக்கூடாது. என்ன பள்ளிக்கூட வாத்தியார் நடத்திட்டீங்க,
எச்சமா நீங்க என்ன நீங்க அப்ப வந்து உங்க மொழி நீங்க சொன்னீங்க பதவி இருக்கிறப்ப என் மொழி வேற மொழி, அந்த மொழி வந்து மொழியில பேசுனா பத்திரிகையாளருக்கு என்ன மொழி? அப்ப அதுக்கு ரவுடி மொழியா? நீங்க பேச ரவுடித்தனமா இருந்துச்சு. ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே மாதிரி அவர் டீல் பண்ணதை பாத்தீங்களா பத்திரிகையாளரை? அதிகாரத்தினுடைய ஆணவத்தினுடைய உச்சத்துல இருந்து டீல் பண்ணாரு பாத்தீங்களா இல்லையா? நான் உளவியலா சொல்றேன். பல டென்ஷன்ல இருப்பாரு. அவர் வந்து அவர் மேல ஹை பிரஷர் இருக்கு. அவர்தான் முதன்மை அதிகாரி. அந்த டென்ஷனை என்ன எப்படி செய்யணும்? எவன் கோட்டை ஓட்டனா அவனுக்கு நடவடிக்கை எடுங்க. அதுல தாங்க இருக்கணும். 12 மணி நேரத்துல கை செய்து 6 மணி நேரத்துல கை செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. பதில் சொல்றது வந்து குற்றவாளியை நீங்க வந்து நடவடிக்கை எடுத்தது யார் தலையிட்டாலும் இந்த விஷயத்துல முதலமைச்சரோ யாரும் தலையிட்டு இருக்க மாட்டாங்க நான் நம்புறேன். அண்ணாமலை நம்பல கேக்குறாங்கல்ல, பதில் சொல்றதுக்கான சூழல் உருவாகுது இல்ல, அதுக்கு நீ தானே பொறுப்பு. அப்ப அந்த இடம் பொறுப்பு வரப்போ பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறது பத்திரிகையாளரை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு நீங்க பதில் சொல்லணும்னா மக்களோட கேள்வி யாரு கேப்பா? நான் போய் கமிஷன் நேரம் கேட்க முடியுமா? இந்த ஊடகத்துல பேச வாய்ப்பு கிடைச்சாலும் கேட்கறேன், ஒரு மேடையில வாய்ப்பு கிடைச்சா கேட்பேன். என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் இருக்கான அவன் எப்படி கேள்வி கேட்பான்? உங்க வழியா தானே கேட்க முடியும். அப்ப நீங்க கேட்கிற கேள்வியை மடை மாத்துறதும், நீங்க கேட்கிற கேள்விக்கு வந்து அழுத்தக்கட்ட போடுறதும், அழுத்தம் கொடுத்து சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னா ஒருத்தர் பேசுனா ஒருத்தர் பேசுறீங்க, ஐயா நீங்க முன்னாடி பேசுங்க நான் பேசுறேன்னா கேட்க முடியும். இது எப்படி அது கேட்க முடியும்? நான் ஒரு கேள்வி கேட்க தோணும், இன்னொருத்தருக்கு வேற தோணும், இன்னொருத்தருக்கு வேற தோணும். தோன்றதுலயே ஒரு கேள்வி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து வேற வாங்கலாம்னு கேட்பாங்க. இதான் பேசிட்டேன் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மடை மாத்திட்டே போறாரு. எனக்கு அதெல்லாம் இல்ல, நீங்க திரும்ப எடுத்து பாருங்க. அவர் உடல் மொழியே உங்களுக்கு தவறா இருக்கு. உடல் மொழி இல்லைங்க, சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்றாங்க. சத்தம் போட்டு பேசக்கூடாது. அப்ப நாங்க போலீஸ் ஸ்டேட்னு சொன்னா அதுக்கு ஒரு வருத்தமாகுது. திமுக எதிர்ப்பு பேசுறா வருத்தமாகுது. எங்களுக்கு எரியிற கொல்லி நல்ல கொல்லி எந்த கொல்லி அப்படின்னு பார்த்து அதுல திமுகன்னு வச்சுக்கிட்டு நாங்களும் சுத்துறாள் தான். ஆனா அதுக்காக நீங்க வந்து மொத்தத்துக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியலுக்கும் உரிமைக்கும் எதிராக போயிட்டே இருந்தாங்க. ஆதரிக்க முடியாது. சுட்டி காட்ட இடத்துல சுட்டி காட்ட தான் செய்வோம். அது வலிக்குன்னு நீங்க நினைக்க முடியாது. அது எனக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமை அடிப்படையில் நான் பேசுறேன். அதனால வந்து அண்ணாமலை வந்து சாவுக்கால் அடிச்சுக்கிறேன்னா நான் கேட்கறேன். இப்ப அண்ணாமலை கேட்கிறேன், நீங்க 6 சவுக்கடி அடிச்சுக்கிறேன்னு சொல்றீங்க. அடிச்சுக்கிட்டாருங்க, 6 சவுக்கடி அடிச்சுக்கிட்டாரு. அந்த 6 சவுக்கடி அடிக்கிறேன்னு சொல்றீங்களா? நான் கேட்கிறேன், ஒரு 60 600 6000 சவுக்கடி நீங்க மிச்சம் இருக்க எங்க எப்ப அடிச்சுக்கீங்க? எதுக்கு அடிச்சுக்கணும்? அவரு நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலையே, அதுக்கு எப்ப அடிச்சுக்கீங்க? எய்ம்ஸ் கட்டி முடிக்கலையே, அதுக்கு எப்ப அடிச்சுக்கீங்க? ஜிஎஸ்டி அதிகமா போடுறாங்களா, அப்ப அதுக்கு எப்ப அடிச்சுக்கீங்க? வரி அதிகமா போடுறாங்களே, அதுக்கு எப்ப அடிச்சுக்கீங்க? பள்ளிக்கூடத்து நிதியை கொடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்களா, அதுக்கு எப்ப அடிப்பீங்க? இதுக்கெல்லாம் சவுக்கடி அடிப்பீங்களா? என் வீட்டு பிள்ளைங்க படிக்க முடியாம இருக்குது, என் வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து உரிமையை நிலைநாட்ட முடியாம தவிக்கிறோமே, நீட்டு பிரச்சனை இருக்குது, நீ தான் அந்த கட்சிக்கு மாநில பிரதிநிதி. சவுக்கால் அடிச்சா எத்தனை தடவை அடிச்சுக்க முடியும்? 60,000 தடவை அடிச்சிருப்பா நீங்க. 6 தடவை நம்ம அடிச்சிருக்கேன் ரைட்டு. மிச்சம் எப்ப அடிச்சுக்க போறீங்க? அண்ணாமலை மிச்ச சவுக்கடியை எப்ப அடிப்பாரு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இல்லைன்னா மக்கள் உங்களை சவுக்கால் அடிப்பாங்க. ஏற்கனவே உங்களை அடின்னு அடிச்சிருக்காங்க. ஒரு தேர்தல் 3-4 தேர்தலையும் மிச்சம் இப்ப செருப்பு போடாம இல்ல, அடுத்தது எதுவுமே போடாம தான் போற மாதிரி இருக்கும். அங்கதான் வடக்கதான் காசி ராமேஸ்வரம்ல காசி அது அலகாபாத்து பக்கம் தான் போகணும். அப்புறம் அகோரிக்க ஸ்டைல தான் எதுவும் போடாம இப்ப செருப்பு மட்டும் தான் போடாம இருக்கீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, உடலை வருத்திக் கொள்வது அப்படிங்கிறது தமிழர்களுடைய முன்னோர்களினுடைய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கான அப்படி அடிச்சுக்கிறேன், நான் ஒன்னும் யோசனைக்காம. நம்பிக்கை மோடி ஆட்சியில மோடி தேர்ந்து எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எப்ப அடிக்க போறீங்கன்னு கேக்குறேன். இதுதான் அவர் நேற்று எடுத்த உடனே வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு கேட்காம என்ன பண்ணுவான்? ராமர் கோயில கூட கட்டினீங்க, கான்ட்ராக்ட் வந்து குஜராத்துக்காரன் கொடுத்தீங்க, அவன் ஓட்டு போடாம ஆப்படிச்சு விட்டான். எதுக்கு ஓட்டு போடுறதுல போனுச்சு? அயோத்தியிலேயே பாஜக தோத்துருச்சு. உங்க விஷயத்துல கட்டாதீங்களங்க. அதானி அம்பானி இல்லாம நீங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்க. அப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா புரட்சியாளர் பாபா டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் வந்து மதிப்பு குறைவா பேசியிருக்கிறாரு. அவரு கொண்ட கொள்கை என்ன? 1956 அக்டோபர் திங்கள் 16ஆம் நாள் லட்சக்கணக்கான மக்களோடு நான் இந்துவாக பிறந்த நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி பௌத்தம் என்கிற மார்க்கத்தை உருவாக்கி தழுவி மாறினாரு. நான் வழங்கும் போது கிறிஸ்தவரையோ வந்து ராமரையோ கிருஷ்ணனையோ நான் வழங்க மாட்டேன்னு சொன்னாரு. பாம்பு பன்னி பூரா மாடு ஆடை நான் வணங்க மாட்டேன், பிற்போக்கத்தில் ஏற்றுக்க மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்து விட்டாரு. அவரை பத்தி நீங்க இழிவா பேசுறீங்களா? 7 லோகம் தாண்டி போய் போனாலும் புண்ணியம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்குன்னு அவருக்கு எதிரான கருத்தை நாடாளுமன்றத்தில் அவமதிச்சு அரசமைப்பு சட்டத்தை அவமதிச்சு அது குறித்து விவாதத்தில் பேசுறீங்களா? அதுக்காக அண்ணாமலை சவுக்கால் அடிச்சு வரா? எல்லாம் வரைச்சு நாங்க அடிக்கிறோம். எங்க மக்கள் தயாரா இருக்காங்க. ஏமாத்தலாம் முடியாது, ஒருபோதும் ஏமாற்ற முடியாது.
இல்ல இதுவே ஒரு திசை திருப்பு முயற்சியா சில பேர் சொல்றாங்களே, இவர் சவுக்கால் அடிச்சுக்கிறாரு, செருப்படாம போறாரு. மையக்கரு, இந்த பிரச்சனையுடைய மையக்கரு பேசப்படும் பொருளாக மாறாமல் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுறதாக மாறி போயிருக்குது இல்ல. என்ன விஷயம்னா அது அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அதனால தான் அவர் வாயில வந்துச்சு பார்த்தீங்களா இல்லையா, இந்த வெங்காய பதவி அப்படின்னு அர்த்தம், பதவி அடுத்த முடிவு பிடிச்சி எடுக்க போறான். என்ன தெரிஞ்சு போச்சான்னு தெரியல, இவரு போயிட்டு வரல. இதுக்கு இவங்களுக்கு உழைச்சதுக்கு நான் சவுக்கால் அடிச்சுக்கிறேன்னு அவங்களுக்கு அடிச்சு காமிச்சாங்களா என்னன்னு தெரியல. இவங்க என்ன ஸ்டாலினுக்கு அடிச்சது மாதிரியோ அருணுக்கு அடிச்சது மாதிரியோ தெரியல, இல்லை அந்த பொண்ணுக்காக அடிச்ச மாதிரி தெரியல. இவரு அவங்க கட்சிக்குள்ள 1000 பிரச்சனை. ஏன்னா இந்த பிரச்சனை, இந்த பதவி தானே அடிச்சுக்கிறேன், இந்த வெங்காய பதவின்னு நான் உங்களுக்கு உழைச்சதுக்கு என் பதவியை விட்டுட்டு வந்து நிற்கிறேன்னு சவுக்கால் அடிச்சுக்கிறாரு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச விட முடியல. அவருடைய என்ன ஓட்டத்தை என்னால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. அதனால அவங்க கட்சியில இருக்கக்கூடிய முட்டல் மோதல் பிரச்சனைக்காக அடிச்சுக்கிட்டாருன்றீங்க. பாஜகவுடைய உட்கட்சி பிரச்சனை சமாளிக்க முடியாமல் யூரோப் கண்ட்ரி போன அண்ணாமலை போயிட்டு வந்தாருங்க, போயிட்டு வந்தாருங்க. பாலிடிக்ஸ்ல பாஸ் ஆகணும், இங்கே பாஸ் ஆகல, அங்க போய் என்னத்தை பாஸ் ஆகல. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, அண்ணாமலையுடைய அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. உங்களுக்கு அனுபவம் பற்றாக்குறை இருக்குது என்பதை நீங்க பேசுற பேச்சு சொல்லுது, உங்க நடவடிக்கை சொல்லுது. இன்னும் சொல்ல போனா எத்தனை பெரியார் வந்தாலும் திருத்த முடியாது. நீ செருப்பு இல்லாம போ, இல்ல ஜட்டி இல்லாம போ, எப்படியாவது போங்க. ஆனா சாமி இங்க அம்மனை குட்டியே அழிஞ்சிடாங்க, இங்க நாங்க ஒத்துக்க மாட்டோம், அப்படியே போயிடுங்க. உங்களுக்கு வடக்கு தானே நல்லா இருக்குது, வடக்கு தானே நல்லா இருக்கு, தெற்கு உங்களுக்கு பிடிக்கல, போயிடு, அப்படியே போயிடு, எங்களுக்கு தனியா விட்டுருங்க. பொறுத்து பார்க்கலாம் எப்படி தமிழக அரசு இது செயல்படுகிறது என்று. எங்களுக்காக வருகனையும் கருத்து மிக்க நன்றி தோழர். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திக்கலாம். ஓகேவா? சிறப்பு தோழர், மகிழ்ச்சி.